என்ன ஜாக்கி, நீயும் விஜய் எங்கேயோ கிளம்புற மாதிரி இருக்கு. ரெடியா வந்திருக்கீங்களே, எங்க கிளம்புறீங்க எங்களெல்லாம் விட்டுட்டு? உங்க எல்லாரையும் விட்டுட்டு நாங்க வெளியே எங்கேயாவது சொல்லாம போயிருக்கோமா மீனு? இன்னைக்கு என்ன டேன்னு மறந்துட்டீங்களா? அப்படி என்ன டே? எங்களுக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையே. அப்படி எங்க தான் வெளியே போறீங்க சொல்லு ஜாக்கி. போச்சு, எல்லாம் மறந்துட்டீங்களா? இன்னைக்கு டாக்டர் செக்கப் வர சொல்லியிருக்காங்க. இன்னையோட 1 மந்த் ஆச்சுல்ல, அதனால இந்த கட்டெல்லாம் கலட்டிடலான்னு சொல்லியிருக்காங்க. அட ஆமால, இன்னையோட விஜய்க்கு அடிபட்டு 1 மந்த் ஆச்சுல்ல, நாங்கள் மறந்தே போயிட்டோம் ஜாக்கி. மீனு, இன்னைக்கு கட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா நான் எப்பயும் போல நடப்பேன், ஆடுவேன், ஓடுவேன், ஜாலியாக உங்க கூட விளையாடுவேன். சூப்பர் விஜய், எங்களுக்கும் அதான் ஆசை. நீ சீக்கிரமே குணமாயி எங்க கூட விளையாட வரணும்னு. இப்போ எப்படி ஹாஸ்பிட்டல் போக போறீங்க? பைக்கில் தான் போக போகிறோம் மாயா. வண்டியில் போக போறீங்களா? ஜாக்கி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆல்ரெடி அப்படி போய் தானே இப்படி அடிபட்டுச்சு. பஸ்ஸில் போயிட்டு வாங்க, வண்டியெல்லாம் ஒன்றும் போக வேணாம். பஸ்ஸில் போனால் ஸ்டாப்பில் இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப தூரம் நடக்கணும் அபி. அவ்வளோ தூரம் விஜய் நடக்க வச்சு கூப்பிட்டு போக முடியாதுல்ல, அதனால நாங்கள் வண்டியிலே போயிட்டு வந்துடுறோம். நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, நாங்கள் பத்திரமா போயிட்டு வந்துடுவோம். என்னமோ பண்ணு ஜாக்கி, நாங்கள் சொல்கிறத எப்போ நீ கேட்ட? ஆனால் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்கள் வர்ற வரைக்கும் எங்களுக்கு பயமாக தான் இருக்கும். பயப்படாத மாயா, நாங்கள் சீக்கிரமே வந்துடுவோம். உங்களுக்காக நான் ஓரியோ பிஸ்கட் வச்சுருக்கேன், அதை சாப்பிட்டு பத்திரமா இருங்க. ஆஃப்டர்நூனுக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம். என்ன ஜாக்கி இது? இப்போ பிஸ்கட் தான் ரொம்ப முக்கியமா? உங்களை நினச்சாதான் கவலையாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மோனி, நாங்கள் சீக்கிரமாக வந்துடுவோம். நீங்கள் கவலைப்படாமல் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. ஓகே ஜாக்கி, சரி நீங்களும் சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க. டைம் வேற ஆச்சுல்ல. ஆமாம் விஜய், டைம் ஆயிடுச்சுல்ல. டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுத்த டைமுக்குள்ளே போகணும். வா, சீக்கிரம் போகலாம். விஜய், எப்படியோ ஹாஸ்பிட்டல் சேஃபாக வந்தாச்சு. விஜய், நீ வண்டியை விட்டு இறங்கி வெயிட் பண்ணு, நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன், சரியா? ஓகே ஜாக்கி, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன், நீ சீக்கிரம் வந்துரு. ஓகே விஜய். ஓகே, நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க. கிளிங். ஹலோ டாக்டர், விஜய்க்கு காலில் அடிபட்டு 1 மந்த் ஆயிடுச்சு. 1 மந்த் கழிச்சு கட்டை பிரிச்சிடலான்னு வர சொல்லியிருந்தீங்க டாக்டர். ஓகே ஜாக்கி, விஜய் கிட்டேருந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். கால் கம்ப்ளீட்டாக குணமாயிடுச்சு. இப்போ கட்டை பிரிச்சிடலாம். ஓகே ஜாக்கி, கட்டெல்லாம் பிரிச்சாச்சு. பட் இனிமே தான் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் நான் கொடுத்த டேப்லெட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 2 மந்த்துக்கு நடக்க மட்டும்தான் செய்யணும். 2 மந்த்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறது, விளையாடுறது இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே டாக்டர், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறேன் டாக்டர். ஓகே டாக்டர், அப்போ நாங்கள் கிளம்புறோம் டாக்டர். ஓகே விஜய், நடுவில் ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே என்னை வந்து பாருங்கள். டேக் கேர். இப்போ நீங்கள் கிளம்பலாம் ஜாக்கி. விஜய், நல்லா உட்காந்துட்டியா? கெட்டியாக பிடிச்சிக்கோ விஜய். ஹை, அங்கே பாருங்க, மீனு, ரோசி, விஜயும் ஜாக்கியும் வந்துட்டாங்க. ஜாக்கி, கட்டெல்லாம் பிரிச்சுட்டாங்களா? பத்திரமா வந்துட்டீங்களா? இப்போதான் உங்களை பார்க்க எனக்கு ஹாப்பியாக இருக்கு. இப்போ கால் எப்படி இருக்கு விஜய்? இங்கே பாரு ரோசி, கட்டெல்லாம் கழட்டிட்டாங்க. இப்போ நான் நார்மலாக ஆயிட்டேன் ரோசி. விஜய், இப்போதான் உன்னை பார்க்கவே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு விஜய். இவ்வளோ நாள் நீ எங்க கூட விளையாடாமல் காலில் அடிபட்டு இருக்கும்போது எவ்வளோ வருத்தமாக இருக்கும் தெரியுமா? இப்போதான் ஹாப்பியாக இருக்கு. ஆமாம் விஜய், எப்படா இந்த 1 மாதம் முடியும், உனக்கு சரியாகும் நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம். இனிமேல் நீ எங்கள் கூட எல்லா கேமும் விளையாட வரலாம். இப்போதான் ஜாலியாக இருக்கு எனக்கு. விஜய், கட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நீ கேர்லெஸ்ஸாக இருக்காத. இன்னும் ஒரு 2 மந்த்துக்கு நீ ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஆமாம் மாயா, டாக்டரும் இதையே தான் சொன்னாங்க. நான் எந்த சேட்டையும் பண்ணாமல் பத்திரமா இருக்கிறேன். ஆமாம் ஜாக்கி, அதை கேட்கவே மறந்துட்டோம். டாக்டர் என்ன சொன்னாங்க விஜய் கால் கண்டிஷன் பற்றி? எல்லாமே ஆல்ரைட் தான் அபி. 1 மந்த்துக்கு நடக்க மட்டும்தான் செய்யணும். அதுக்கப்புறம் தான் ஓடுறது, விளையாடுறதுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஜாக்கி, அதுவும் கரெக்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.